வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டுமென கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தல் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். தீபாவளி உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களும் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் காக்கி சட்டை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஆட்டோக்களுடன் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். சட்டமன்றம் அருகே சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆட்டோ தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஆட்சியாளர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் அதிபர்களின் கூட்டு சதியால் காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என கூறினார். வக்ஃப் போர்டு சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்ததற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் புதுச்சேரி அரசு எந்த கருத்தும் தெரிவிக்காதது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு செய்யும் துரோகம் என குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்தியாவிலேயே வக்ஃப் போர்டு அமைக்காத மாநிலம் புதுச்சேரி என்றும் முஸ்லிம் சமுதாய மக்களை காப்பாற்றவும் அவர்களை மீட்டெடுக்கவும் உடனடியாக வக்ஃப் வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என்றார். நேற்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழுவை இந்த அரசாங்கம் நினைத்திருந்தா புதுச்சேரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. இதை கூட நாங்கள் ஏன் சொல்றோம்னா, கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டு காலம் நடந்தது. இந்த 5 வருஷம், இப்போ ஒரு 3 வருஷம். இந்தியாவிலே வக்ஃப் போர்டு இல்லாத ஒரே மாநிலம், 8 ஆண்டு காலம் வக்ஃப் போர்டே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம். அப்போ இங்க இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள் முதல்ல இதை உணரணும். லகான் கட்டின குதிரை மாரி திமுகவுக்கும் காங்கிரஸ் நீங்க ஓட்டு போடுறது புண்ணியம் கிடையாது. அவங்களுடைய ஆட்சியில தான் வக்ஃப் போர்டே அமைக்கல. இப்போ ரங்கசாமி முதலமைச்சரா வந்த போது எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி வழக்கறிஞர் பிரிவுல தேர்தல் நடத்தி அவர் ஒரு டைரக்டரா தேர்வு செய்யப்பட்டார். மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையே சேவை எனும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள் துப்புரவு பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தன்னார்வலர்கள்
தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் MLA அவர்கள், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சுகாதாரம் குடும்ப நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். ஒரு 2 மணி நேரம் அப்படி நிக்கட்டும். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மது கடைகளையும் மூட வேண்டுமென கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுவை அரசு கலால்துறை ஆணையரின் உத்தரவுப்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம், பார் உள்பட அனைத்து வகை மது கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்றனராம். அதன்படி பலமுறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் 40 லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது. முதலீட்டை விட லாபம் 2 மடங்கு கிடைத்திருப்பது போல் இணையதள வங்கிக் கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம். இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். செவாலியே சிவாஜி கணேசன் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள், சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியிலிருந்து மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் கூடைப்பந்து போட்டிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு ரூபாய் 3.20 லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் மத்திய பிரதேசத்தின் குவாலியார் நகரில் வரும் அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்பதற்கு புதுச்சேரியிலிருந்து 10 மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் தேர்வாகியுள்ளனர். அவர்கள் புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலர் சிவக்குமார் தலைமையில் குவாலியார் செல்ல உள்ளனர். இந்த நிலையில் மத்திய பிரதேசம் செல்ல உள்ள வீராங்கனைகள் உள்ளிட்டோருக்கான பயண செலவை புதுவை முதல்வர் ரங்கசாமி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தருவதாக தெரிவித்தார். அதன்படி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ரூபாய் 3.20 லட்சத்துக்கான காசோலையை கூடைப்பந்து சங்க செயலர் உள்ளிட்டோரிடம் முதல்வர் வழங்கினார். பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கலெக்டர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
பாகூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு நேற்று மதியம் சுமார் 12:30 மணியளவில் புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் செயல்படும் பொது மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட மருத்துவ பிரிவுகளை பார்வையிட்டு சிகிச்சைக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் பணியில் உள்ளார்களா, மருந்து இருப்பு அறை, மருந்தகம், டெங்கு மற்றும் சிக்கன் குனியா கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். ஆய்வின் போது சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தலைமை மருத்துவர் ஆனந்தவேலு உடனிருந்தனர். புதுச்சேரி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஆலோசனை கூட்டமானது ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் இன மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டமானது என்ஆர் சுதாகர் தலைமையிலும் தலைவர் வீரமணி முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்த பட்டியல் ஜாதி மக்கள் தொகையில் சுமார் 1,40,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்தும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். 16% 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் 4500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக 4ஆம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டி 32வது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இலவச கருத்தரங்கம் இன்று புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. பல்வேறு நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கை மகாத்மா காந்தி மருத்துவ கல்லூரியின் சேர்மன், புதுவை மாநில முதல்வருமான முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியோடு தொடங்கியது. கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கெனடி பாபு தலைமை தாங்க வேர்நோய் சிகிச்சை துறையின் தலைவர் பேராசிரியர் பிரகாஷ் போர் தாகூர் வரவேற்க பேராசிரியர் ஸ்வாதிகா விருந்தினர்களை கௌரவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், முதுநிலை மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மோகன் புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமை அதிகரிக்கும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு விரிவாக செயல்முறையோடு எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் கணேசன் நன்றி உரையாற்றினார். வேர் சிகிச்சை குறித்து நேரடி செய்முறையில் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. தொடர்ந்து செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பல்வேறு அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். புதுச்சேரி திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். கண்காட்சியில் மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி, சண்முகப்பிரியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதிபகவன் கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு
பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கலிதீர்த்தால்குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலிதீர்த்தால்குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் இத்துடன் இவ்வாண்டில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என்ற வரிசையில் முதல் 3 சிறந்த படைப்புகளை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் வகுப்பு வாரியாக தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கி பாராட்டினை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி ஆய்வாளர் இளங்கோ, பொதுப்பணித்துறை ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை 2 வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் CBI விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டுமென கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.